கார்ட்டூன் ஒவ்வொரு 90s கிட்ஸின் வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் இந்த கார்ட்டூன். ஒரு காலத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஸ்கூல் பேக் ஒரு மூலையில தூக்கி போட்டுட்டு கையில ரிமோட் எடுத்துட்டு அம்மா போட்ட காஃபியை குடிச்சுக்கிட்டே கொஞ்சமா ஸ்நாக்ஸ் எடுத்து தட்டுல வச்சுட்டு சோட்டா பீம், பென்டன், டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை உலகத்துல மிதந்த அந்த நாட்களை யாராலையுமே மறக்க முடியாது. கவலை ஏதும் இல்லை, தொல்லை நீ இல்லை. வாழ்க்கை என்ன காட்டுவேன், துன்பம் இங்கு ஓட்டுவேன். என் பெயர் தான் ஷின்சானே, குறும்பு செய்யத்தான் பிறந்தேனே. இப்போ கூட இந்த கார்ட்டூன்களால நம்ம அதே குழந்தை பருவத்திற்கு அழைச்சு செல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்படிப்பட்ட இந்த கார்ட்டூன்கள் எப்படி உருவாச்சு, யாருக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஸ்டோரி ஆஃப் கார்ட்டூன்ஸ். கார்ட்டூன்களின் கதையை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? ஆதி காலம் முதலே மனுஷன் தான் பார்க்கக்கூடிய விஷயங்களை கேலி சித்திரங்களாக குகைகள்லயும் மரங்கள்லயும் வரைஞ்சு வச்சதுல இருந்து கார்ட்டூன்களின் மீதான ஆர்வம் மனுஷன் கிட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்ம கூட வாழக்கூடிய நாய், பூனை, கோழி, எலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிரினங்களுமே நம்மள மாதிரியே நம்ம கூட வாழ்ந்திருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான கற்பனையினால் உருவானதுதான் கார்ட்டூன்கள். இந்த கற்பனைகள் தான் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல காமிக் புக்லாம் மாறி இருக்கு. மனுஷன் தான் காகிதத்துல வரைந்த கற்பனை உருவங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்ப விரும்பியதே இப்போ இருக்கக்கூடிய அனிமேட்டட் கார்ட்டூன்ஸ் உருவாக காரணமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மனிதனுடைய கார்ட்டூன் மீதான இந்த ஆர்வம் பார்த்தீங்கன்னா 1900 பார்த்தீங்கன்னா பீரிட்டு எழ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். 1908 உலகத்துல முதல் கார்ட்டூனான அனிமேட்டட் கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா எமிலி கோஹெல் அப்படிங்கிறவரால வெளியிடப்பட்டுச்சு. 1900 பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கார்ட்டூன்களின் உலகத்துல அங்கங்க பார்த்தீங்கன்னா பல கார்ட்டூன்கள் புதுசா தோண ஆரம்பிச்சது. இந்த கார்ட்டூன்கள் மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலையும். அந்த நேரத்துல அந்த பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா மக்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கார்ட்டூன்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருந்திருக்கு. ஆனா பாருங்க, காமிக் புத்தகங்களுக்கு மக்கள் மத்தியில அதிக அளவு வரவேற்பு இருந்திருக்கு. அந்த வரவேற்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிருந்த காலகட்டம் அது. இந்த காலகட்டத்துல தான் அவருடைய பிறப்பு துவங்குச்சு. தி லெஜெண்ட் கம்ஸ். ரைஸ் ஆஃப் கார்ட்டூன் இண்டஸ்ட்ரி இங்கதான் தொடங்குச்சு. 1901 டிசம்பர் மாதம் 5 அமெரிக்காவின் மிசௌரியில இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தாரு. அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அந்த பெற்றோர் வால்டர் எலியாஸ் டிஸ்னி அப்படிங்கிற பெயரை வைக்கிறாங்க. இவரே பிற்காலத்துல வால்ட் டிஸ்னி அப்படிங்கிற பெயருக்கு சொந்தக்காரர் ஆனாரு. சின்ன வயசுல இருந்தே பண்ணை நிலங்கள்ல நாய், பூனை, எலி அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளோடையே வாழ்ந்து பழகிய டிஸ்னிக்கு சின்ன வயசுலயே கற்பனை சிறகு விரிய ஆரம்பிச்சிருக்கு. பள்ளி செல்லக்கூடிய நாட்கள்ல தனக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துல கூட கற்பனையான கேலி சித்திரங்களை வரைவதில் இவருக்கு அதீதமான ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. நாட்கள் செல்ல இந்த ஆர்வமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. தான் வரைந்த கேலி சித்திரங்களை பக்கத்து வீடுகள்ல விற்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்படிதான் இவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகர ஆரம்பிச்சிருக்கு. இவருடைய 16வது வயதுல அமெரிக்க ராணுவத்துல சேர விரும்பி இருக்காரு. ஆனா வயசு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியேற்றிட்டாங்களாம். இதனால அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு நகர்ந்து ரெட் கிராஸ்ல இணைஞ்சு ஆம்புலன்ஸ் டிரைவரா பணியாற்றிட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு. இவருடைய ஆம்புலன்ஸ்ல ஒவ்வொரு மூளை முடுக்கையும் பாத்தீங்கன்னா இவருடைய கார்ட்டூன்களால அலங்கரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. தன்னுடைய பணி நேரத்துல கூட தன்னுடைய கற்பனைக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு டிஸ்னி. மறுபடியும் 1920 அமெரிக்காவிற்கு நகர்ந்திருக்காரு இவரு. இந்த முறை தன்னுடைய இலக்கை அடைவதில் ரொம்பவே கருத்துள்ளவராக மாறி இருந்திருக்காரு. அலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன பெண்ணை மையமாக கொண்ட அலைஸ் காமெடிஸ் அப்படிங்கிற இவருடைய முதல் அனிமேட்டட் கார்ட்டூனை 1920 ஆரம்பத்தில் உருவாக்கி இருக்காரு. ஆனா பொருளாதார நெருக்கடிகளால இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாதவராக தவிச்சிருக்காரு டிஸ்னி. இந்த நேரத்துல தான் இவருடைய சகோதரரான ராய் இவருக்கு கை கொடுத்திருக்காரு. இவரும் இவருடைய சகோதரரும் இணைந்து 1923 அக்டோபர் மாதம் 16 அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய டிஸ்னி பிரதர்ஸ் கார்ட்டூன் ஸ்டுடியோ அப்படிங்கிற நிறுவனத்தை நிறுவியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல தான் பிக்சர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் போன்ற சில கார்ட்டூன் நிறுவனங்களும் முளைச்சிருக்காங்க. இதனால டிஸ்னி நிறுவனத்தை தேடி எந்த ப்ராஜெக்டுகளுமே வரலையாம். ஆனாலும் மனம் தளராத டிஸ்னி தன்னுடைய கடின உழைப்பால 1928 ஸ்டீம் போட் வில்லி அப்படிங்கிற கார்ட்டூனை வெற்றிகரமா உருவாக்கி வெளியிட்டு இருக்காரு. இந்த கார்ட்டூனுக்கு மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த கார்ட்டூன்ல இருந்த கேரக்டர்கள் தான் மார்டிமர் மவுஸ் அப்படின்னு ஆரம்பத்துல பெயரிடப்பட்ட மிக்கி மவுஸ் மற்றும் டொனால்ட் டக். இந்த கார்ட்டூனை விட இந்த இரு கேரக்டர்கள் தான் மக்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சிருந்திருக்கு. வால்ட் டிஸ்னியின் அடையாளமே இந்த பயவுலகு தான் அப்படின்னு சொல்லலாம். மிக்கி மவுஸ் மற்றும் டொனால்ட் டக்குக்கு கிடைச்ச வரவேற்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட வால்ட் டிஸ்னி என்ன பண்றாரு, இந்த கேரக்டர்களை வச்சே தனியாக கார்ட்டூன் அனிமேட்டட் சீரீஸ்களை உருவாக்கி வெளியிட ஆரம்பிக்கிறாரு.
குழந்தைகள் மத்தியில இவருடைய ஒவ்வொரு கார்ட்டூன் சீரீஸும் பிரபலமடைய ஆரம்பிச்சிருக்கு. குழந்தைகள் மட்டும் இல்லாம எண்ணற்ற பெரிய உள்ளங்களையும் கூட தன்பால் கட்டி போட்டாரு டிஸ்னி. அன்னைக்கு ஒரு காகிதத்துல வரைந்து உருவாக்கப்பட்ட மிக்கி மவுஸின் இன்றைய மதிப்பு $5 பில்லியன் அமெரிக்க. அண்ட் தொடர்ச்சியாக இந்த வெற்றிகள் பல ப்ராஜெக்டுகளை டிஸ்னி ஸ்டுடியோஸ் நிறுவனத்திற்கு பெற்று தந்திருக்கு. தொடர்ந்து பல கார்ட்டூன்களை இயக்கி வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தன்னால முடிக்க முடியாத அலைஸ் காமெடிஸ் கார்ட்டூனை அலைஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படிங்கிற பெயர்ல ஹாலிவுட்ல கார்ட்டூன் அனிமேட்டட் மூவியாகவே வெளியிட்டாராம் டிஸ்னி. அனிமேட்டட் சீரீஸ்களின் வெற்றியை தொடர்ந்து இவருடைய கவனம் அனிமேட்டட் மூவிஸ் பக்கம் திரும்பி இருக்கு. டிஸ்னி பிரின்சஸ் மூவிஸ், தி லயன் கிங், ஜான் கில்ட் போன்ற பல திரைப்படங்களை உருவாக்கி கார்ட்டூனை ஹாலிவுட் வரைக்கும் கொண்டு போனாரு டிஸ்னி. ஒரு காலத்துல தோல்வியோட ஆரம்பிக்கப்பட்ட டிஸ்னி நிறுவனத்தின் இன்றைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட $180 பில்லியன் அமெரிக்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், தலையே சுத்ததுல எந்த அளவுக்கு கடின உழைப்பு இருந்திருக்கணும். தனக்கின ஒரு கற்பனை உலகை உருவாக்கி அதுல தன்னுடைய கற்பனை கதாபாத்திரங்களை வச்சு குழந்தைகள் மனசுல தனக்கின ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருந்தாராம் வால்ட் டிஸ்னி. தன் கற்பனை உலகத்துல வாழக்கூடிய தன்னுடைய கதாபாத்திரங்களை நிஜ உலகிற்கு கொண்டு வந்து அவற்றோட நாமும் சேர்ந்து வாழ்ந்து பார்க்க டிஸ்னி லேண்ட் அப்படிங்கிற பார்க்க 1951 உருவாக்கினாரு. குழந்தைகளுடைய ஒரு ஹீரோவாகவே வாழ்ந்த வால்ட் டிஸ்னி 48க்கும் மேற்பட்ட அகாடமிக் விருதுகளையும் இன்னும் பல தனிப்பட்ட விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்காரு. என்னதான் வால்ட் டிஸ்னிக்கு முன்னாடியே கார்ட்டூன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருந்தாலும் கூட வால்ட் டிஸ்னியின் வருகைக்கு பின்னாடிதான் கார்ட்டூன் துறை வளர ஆரம்பிச்சது. உயிரற்ற கிடந்த கார்ட்டூன் துறைக்கு உயிர் கொடுத்து எழுப்பிய பெருமை இவரையே சேரும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய வெற்றிக்கு பின்னாடிதான் பல எண்ணற்ற கார்ட்டூனிஸ்ட்கள் உருவாக்கி நாம இன்னைக்கும் ரசிக்கக்கூடிய ஸ்டோட்டா பீம், பென்டென் போன்ற கார்ட்டூன்கள் உருவாக்குனாங்களாம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அழகிய கார்ட்டூன்களை போல அன்றைய கார்ட்டூன்கள் இருந்திருக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனிமேஷன் தொழில்நுட்பங்கள் எதுவுமே அன்னைக்கு இருந்திருக்காது. சாதாரணமா கையை அசைக்கக்கூடிய சீனுக்கே பல பேருடைய உழைப்பும் நீண்ட நேரமும் தேவைப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பிரேமையும் தனித்தனியா வரைஞ்சு அதோட ஒரே கோர்வையாக கோர்த்து கார்ட்டூன் கேரக்டர்கள் போன்ற பொம்மைகளை வச்சுதான் ஆரம்ப கால கார்ட்டூன்ஸ் இருந்திருக்கு. ஒரு இனிமையான குழந்தை காலத்தை தந்துட்டு இன்னைக்கும் கூட நம்மள அதே குழந்தை பருவத்திற்கு அழைச்சிட்டு போகக்கூடிய இந்த கார்ட்டூன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. பள்ளிக்கூடத்துல டீச்சர் அடிச்சுட்டா அந்த அடியையும், வீட்டுல அப்பா அம்மா அடிச்சுட்டா அந்த அடியையும் மறந்துட்டு நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரே ஜீவன்கள் இந்த கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் தான். இன்னைக்கும் ஏதாவது சோகமா இருந்தா நான் பொம்மை சேனல் போட்டு பார்க்க போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போய் டிப்ரெஷனை மறந்துட்டு உட்கார்ற இடம் கார்ட்டூன் தான். ஸோ என்ன மாதிரியே எத்தனை பேர் இருக்கீங்க? கார்ட்டூன் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஐ நோ தட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களோட கடந்த காலத்துக்கே, அதாவது சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கே இழுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ பிரிங் பேக் மெமரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மெமரிஸ் பிரிங் பேக்.